தம்பி மதனு பாட்டெல்லாம் நல்லா அழகழகா கேட்குறோம்ல. நீங்கள் நந்தவனத்துக்கு போகிறோம், அம்மா வந்திருப்பாங்க. அம்மா முருகப்பெருமானையே விரும்பி அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் அடிக்கிறாங்க. அம்மா எப்படி முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணுறாங்களோ நான் அவங்க அண்ணன் தம்பி 7 பேத்தையுமே கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். விட மாட்டேன். 7 பேத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்குலாம் அடிச்சு கொடுக்கணும். 7 பேத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு ஆவியில் ஓடி விட்டுருவேன். எதுக்குன்னு கேட்குறேன். ஆமாம், அதனால அக்கா மனசில் யார் இருக்கான்னு நோக்கு தெரியாதா? என்னை பற்றி தெரியுமா தெரியாதா? ஆமா, எங்க அக்கா பெரிய தெரியுமா? ஏற்றி வைங்க மாமா. பாபாவா? அவர் எனக்கு எத்தனாவது மாமா? 5வது மாமா. மூடிக்கிட்டு இருறா முதல்ல. கோயில்ல சத்தியம்னு 5வது. ஆமா, அப்பா அவர் வந்திருக்காரு. மொத்தமா குறைச்சிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகிறதுக்கு. அக்கா மனசுல யார் இருக்கான்னு நோட்டை சொல்ல போறேன். நீ தான் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஆமா, அவர் என்னை தேடி வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ராதா செல்வி, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லுவேன். முன்னாடி அவன் மறந்து என்ன இப்படி பூதிவான வச்சுக்கிட்டு இருக்கானே. ஏத்துக்கு மாமா ஏக்கோவ. அதனால சொல்லுவோமா? காற்று செய்தி ஒன்று கேட்டியா? தோழ போட்டா பாட்டியா? மாமி முகத்தை பார்த்துடா சேர சொல்ல பாட்டியா? தென்றல் காற்று செய்தி ஒன்று கேட்டியா? கண்ணி பூவு கண்ணில் தோழ போட்டா பாட்டியா? அறிமுகப்படுத்துறேன். எப்படி எல்லாம் நீ சொன்னனாலதான். அதனால பாஸ் விருப்பத்துக்காக வேண்டி விட மாட்டேன். 7 பேத்தையும் காதல் பண்ணி 7 பேத்தையும் கல்யாணம் பண்ணி 7 பேத்தையும் மேரேஜ் பண்ணி 7 பேத்தையுமே டேமேஜ் பண்ணி வேண்டாம். என்ன பண்ண கெட்டு கொடுத்த ஆள்கிட்ட அப்புறம் 2வது நாளே ஓடி வந்துடுறேன். இல்லை வாய முடுற 10 தானே அன்னைக்கு உனக்கு. மாமா எனக்கு
கிளிப்பு வேணுமா வேண்டாமா நோக்கு வேணாம்னே ஓட்ட கிளிப்பனே குண்டியும் இல்லை மண்டையும் இல்லை உன்னை தினம் எதிர்பார்த்தே உயிரினில் உன்னை நான் தினம் கோர்த்தே உயிரினில் உன்னை நான் தினம் கோர்த்தே அழகா உன்னை தினம் உன்னை தினம் உன்னை தினம் எதிர்பார்த்தே உயிரினில் உன்னை நான் தினம் கோர்த்தே உயிரினில் உன்னை நான் தினம் கோர்த்தே அழகா உன்னை தினம் உன்னை தினம் உன்னை தினம் எதிர்பார்த்தே நீ வரும் வழி பார்த்து நெற்றிக்கு பொட்டிட்டு காதலி மூப்பத்தி கைவளைகள் கூட்டி உன்னை மலத்தோடி ஒழித்து தவித்து நினைத்து உன்னை தினம் உன்னை தினம் உன்னை தினம் எதிர்பார்த்தே நீரலை மேலாடும் நுரை பூவை போல நித்தமும் நினைவாழி தழுமாறி நீரே காலில் மேலாடும் ஆகாயம் நான் என்ற நீர் தீர்த்த ஆகாதெல்லாம் காதலிலே காணும் இளமையே காதலிலே காணும் இளமையே இதிலே தானா நீராகனாய கையிலே தானா இவனுகனாய தனிகளே ராமனின் திருப்பாலம் தொழ வேண்டினோனே நான் ஒரு கல் போல திருமோலம் ஆதே ராமனின் திருப்பாலம் வருவாயா சொப்பன சுந்தரி உனக்குன்னு ஆளை ஏத்து வச்சிருக்கேன்
நன்றி. கும்மிக்க எடுக்கிறீங்களப்பா. ஆம்பளையா கூட பிறக்கலாம், பெண்ணாவும் பிறக்கலாம். சரி. ஆனால் பெண்ணா பிறந்து இந்த ஆம்பளையில கல்யாணம் பண்ணுறது பெரிய பாவம். ஏன் அப்புறம் என்னாச்சு? ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிறேன்? ஏத்தா பெண்ணா பிறந்தாவே 12-13 வயசில் வயசுக்கு வந்துடும். அதுலேயும் இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைய உரம் பிராய்லர் கோழியை தின்னுபிட்டு 10 வயசுலேயே வயசுக்கு வந்துடுது. சரி. 18-20 வயசு ஆனவொன்னு நல்லவங்க மாதிரியே பொண்ணு வாக்க வர்றாங்க. எப்படி? நான் தண்ணி அடிக்க மாட்டேன், பீடி சிரட்டு குடிக்க மாட்டேன், எந்த கட்ட பழக்கம் இல்லை. ஆலம்பச்சேரியில் வந்து கேட்டு பாருங்க, என்னைய தவிர எவனும் யோக்கியம் இல்லை அப்படின்னு பொய்யா புளிய தள்ளுறாங்க. புளிய தள்ளிவிட்டு அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா இருந்தா நல்ல வாழ்க்கை அமையுது. சரி. சிலவங்க குடிகாரங்க அமைஞ்சாங்கன்னா தண்ணியை போட்டு குத்துறாங்க, வருவோம் குத்தி கொட்டு. ரொம்ப அனுபவப்பட்டு போலே பாவம். அதுக்குன்னு 3 சென்ட் இடமா வாங்கி வச்சு குத்துவாங்க. தண்ணி அடிக்கிறவன கூட கல்யாணம் பண்ணலாம். சரி. கஞ்சா குடிக்கிறவன கூட கல்யாணம் பண்ணலாம். ரொம்ப ரைடா இருக்கே. எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணலாமாமா. ஒருத்தரை மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. என்னத்தா யாரு? இந்த கணேஷ் பையில போடுறாங்க பாரு, அவங்கள மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஐயோ அப்போ தமிழ்நாட்டில் கஞ்சா பட்டணம் கூட வாங்கிடலாம் போல. கணேஷ் பையலுக்கு ரைடு ஓவர். வெட்டி கடையில் வச்சு பிதிக்கி கொடுக்குறாங்க, என்னமோ திறவைத்தை கொடுக்குற மாதிரியே கொடுக்குறாங்க. அப்பா அதுலேயும் நம்ம ஆளு கணேஷ் பையில போடுற ஆளுகளை பார்த்தா ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். போடுற ஆளுக்கு பாக்கெட் ஓட்டையே பெருசாக பிடிச்சி லொபக்குன்னு கொட்டி லொபக்குன்னு மேய்ஞ்சி விட்டு போக வேண்டியதானே. சிலவங்க இருப்பாங்க கஞ்ச பயலுக, ஓட்டையை சிறுசாக பிச்சுக்கிடுவேன், இப்படியே குளுக்குவேன் பாரு. இப்படியே அது எதுக்கு நினைக்கிற? யாராவது கடை வாங்கினா பெரிய ஓட்டையாவது நிறைய கொட்டி பார்த்து கொடுத்துருவேன் வெறுப்புல. அப்படியே மலைச்சாரல் மாதிரியே கருவக்கொலை எப்படி உதிர்ந்து விழுகும் அது மாதிரியே உளுந்து கிடக்கும். எல்லாத்தையும் ஒன்று ஊட்டி இப்படி நல்லா நசுக்குவான் பாரு. கிருட்டு நசுக்கி ஒரு கரவு சரவான உருண்டையை லெவல் பண்ணி எடுத்துருவேன். சரி. எடுத்து ஒன்றும் மேவதோட பொழந்துக்கிட்டு உள்ள தள்ளுவேன், இல்லைன்னா கீவதோட பொழந்துக்கிட்டு உள்ள தள்ளுவேன். உள்ள தள்ளிவிட்டு வாயும் கொப்பளிக்கிறாங்கல்ல, ஒரு மயிரும் கொப்பளிக்கிறாங்கல்ல. ராத்திரி பொண்டாட்டி பக்கத்தில் படுத்து வாயில முத்தம் கொடுக்க வராங்க. பொடநாத்தமா நடத்துறா சட்டாளைகள். எப்படி தேர்ந்த பொம்பளை ஊரம் சகிச்சுக்கிட்டு வாழ்றீங்களா ஆண்டவனுக்கு கூட தெரியல. இப்ப பொம்பளைகளும் போட ஆரம்பிச்சுட்டியா, நீங்க ஊரா சிரிக்காதிய கேட்க பக்கன்னு. ஆம்பளை எதை செய்யறோமா பொம்பளை அதை பூரா செய்ய நல்ல கிராமத்து பிள்ளை மாதிரி பாவாடை தானே விட்டு நல்லா அழகா இருக்கு. ஊசி முண்டை உள் பாவாடை கட்டுறதுல அப்படி அவரது கூட்டத்துல அடபாமா. நான் என்னைக்குமே ஓப்பனா தான் இருப்பேன். அப்படியா? எனக்கு உள்பாவடை காட்டுனாவே எனக்கு என்னமோ ஒமட்டிக்கிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி வரும். அப்படி அது கசகசன்னு இருக்குமாமா. சரி. நான் எப்போதுமே ராத்திரிலாம் படுக்கும்போது தலைக்கு ஒரு பேன், கவட்டுக்கு ஒரு பேன். கவட்டுக்கு ஒரு பேனா? ஆமா, ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும்ல. ரெக்கைக்கு எதுல வெட்டிராதா? அதெல்லாம் வெட்டாது. ரெக்கை அது கவர் பண்ணி வச்சிருக்கல. கவர் பண்ணிருக்கேன். ஓப்பன்ல இருந்தா தான் வெட்டேன். சரி, நாங்க ஒரு முக்கியமான தகவல்ப்பா. சொல்லுதா. நாங்க ஊரா காட்டுக்கு காவலுக்கு போறோம். சரி. நான் பார்த்தா காவலுக்கு போற மாதிரி தெரியல. என்கிட்ட பஸ் நைட் கிளம்பி வந்து உங்கள மாதிரி வந்திருக்க. முடிஞ்சவங்க செய்யறாங்க, முடியாதவங்க பேசாம கிடக்குறாங்க. ஏதோ என்கிட்ட காவல் பேர சொல்லி என்னமோ செஞ்சுட்டு போவோமே. சரி. இருந்தாலும் உண்மையான கதாபாத்திரத்துக்கு தந்தபடி காவலுக்கு தான் போறோம். சொல்லுதா. காவலுக்கு நான் மட்டுமா போறேன். சரி. இடத்துக்கு தலைவி அம்மா வந்திருக்காங்களாம், வள்ளியம்மா. அதுக்கடுத்து எனக்கு தோழி ஒருத்தி வந்திருக்கா. நம்பிராஜப்பா என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த காவலை எப்படித்தான் பணியிலையும் பொட்ட கொட்டெல்லாம் எல்லாம் எந்திரிச்சு போவாங்க, கையை காடை புளிச்சு எடுக்கும். இருந்தாலும் இந்த காவலை எப்படி வெட்டிக்கிறமா நீங்க டெம்பர் இத்தனை கூட குறையக்கூடாது. ஆமா, 180 சென்டிமீட்டர் டங்குன்னு இப்படி இருக்கணும். எப்படி? பாகை மணி மாதிரி அப்படி இருக்கணும். ரொம்ப நட்ட குத்தலாம் இருந்தா மேற்கொண்டு இதுல அடிக்க, முகட்டில் அடிக்க. சரி இருக்கட்டும். என் தோழியை கூப்பிட்டு அவள்கிட்ட சொல்லுவான் பாக்கைய மணிய, அடியே ராதா செல்வி, ராதா இருக்கியா? நல்லா இருக்கேன். பாவாடை தாவணியில் பார்த்து உருவுமா, நீ பாவாடை இல்லை என்றால் பார்க்க சகிக்குமா? என்ன பாட்டை மாத்தி மாத்தி போடுறது? என்ன இங்கிட்டு வா. அலங்காரம்னா யாரை மயக்கிறதுக்கு? நல்லா இருக்கியா? இந்த கொணட்டு ஆகாதுன்னு நான் சொல்றேன். நீனே கொணட்டும் போது நான் கொணட்ட கூடாதாடி? நான் கொணட்டுறேன்னா எனக்கு அதிகமான இது, அதனால நான் கொணட்டுறேன். தெரியும் தெரியும். குடும்பம் குண்டிய திக்கிருச்சுல. இருக்கட்டும், ஒழுக்கமா பேசு. சரி, காவலுக்கு போறோமாம்ல. காவல் பாத்திருக்கியா? வரையும் ஏண்டி காட்ட பாத்திருக்கியா? நீ மாட்ட பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். பண்ண பாத்திருக்கியா? நீ பண்ண நான் பாத்திருக்கேன். நான் பண்ணும்போது நீ எப்படி பார்ப்ப? வேற எப்ப பார்ப்ப?
மானகட்ட செருக்கி உனக்கு கண்ணு எட்டாதடி. எதுக்கிட்ட எச்சை கரப்ப பிடிச்சவள எங்கேயோ கூட சொல்ற. ஆமா காவலுக்கு முதல்ல போறோம். ஏண்டி காவலுக்கு முத போறமே? ஆமா. உனக்கு பயமா இல்லை? எதுக்கு பயப்படணும்? பழகுன சிரிக்க பாவல முத போகும்போது பயமாத்தையா இருக்கு. ஒரு தடவை மட்டும் போயிட்டேன், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நான் காவலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் காலு கையில் புண்ணு இருந்தால் எப்படி சலம் மின்னு தெரிக்கும். அது மாதிரி தெரிக்குதா? எதுக்கு என்ன மாதத்துக்கு எனக்கு தெரிக்குது, உனக்கு தெரிக்குதா? எனக்கு நீர் கெடுக்கும். நீ பழகுன சிரிக்கியா இருப்போம் அதனால அம்மா வராங்க. ரொம்ப அட கொடுக்கமா இருக்கணும். என்கிட்ட பேசுற மாதிரி தப்பு தவிர அம்மாட்ட எதுவும் பேசக்கூடாது. பேச மாட்டேன். ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும். பேச மாட்டேன். கட்டுப்பாடோட நடந்துக்கணும். அம்மாட்ட சொல்லி நீ விரல விட்டு நிற்கிறாத. ஹலோ மாமா. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்கிளி கேட்டு கொள்ள ஒட்டி வந்த காலமே ஒட்டும் கெட்டு வேணுமே வேணுமே பாட்டுக்கிளி நாடுமே. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்கிளி கேட்டு கொள்ள மனசுல பிறந்தது மரகத பதுமையை கிரி தடுவு விழுந்தது இள மனசு இருக்கிற சுகமது கழுதினு தேகமே திரேனா போகதா நீனா முழுதே தேனா கொடுத்தா கொடுகதையா அடப்படத்தா மழசுவையா அடிக்கடி மயங்குற வயசிது தெரியாமா. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்கிளி கேட்டு கொள்ள ஒட்டி வந்த தாளமே போட்டும் கெட்டி வேணுமே தொட்டணைக்க வேணுமே பாட்டுக்கிளி நாடுமே. கிளியிட தெரியாது புது கணக்கு திடீர வரையில் அது எனக்கு கடைகளை கடந்தது மழை அருவி கனிமை விழுந்தது இளங்குருவி வாழலாம் யோகம் வாழ்த்துதே வாழலாம் யோகம் வாழ்த்துதே யாமோ கொடுத்தா கொடுகதையா படப்படத்தா அழகுயா அடிக்கடி பயங்கர வயசிது தெரியாமா. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்கிளி கேட்டு கொள்ள வந்த தாளமே போட்டும் கெட்டி வேணுமே தொட்டணைக்க வேணுமே பாட்டுக்கிளி நாடுமே. வணக்கம்மா. வாழ்க வளமுட பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க வளர்க வளர்க. எவ்வளவு மரியாதையான பெண்கள், மரியாதையான தோழிகள் எனக்கு புதுசா வேலைக்கு சேர்த்துருக்குது. ஆமாம்மா, அவங்க அப்பா இப்போ 10 மணில இருந்து வச்சிருக்காரு, காலையில 5 மணிக்கு இதுல மிதிச்சு வரட்டிடுவேன். பாரு அப்பாவை பத்தி தப்பா பேசுறேன். இன்று பிறந்த நாள் காணும் எங்க அண்ணன் ஆல்ரவுண்ட் உடன்பிறவாத என்னோட சகோதரர் மதன்ராஜ் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். ஆமா, அனைத்து ரசிகர்களும் அவர் பல்லாண்டு நோய் நொடி இன்றி வாழ வேண்டும் என்று ஆமா ரசிகர்கள் சார்பாக ஆமா நல்ல வாழ்த்துங்கண்ணே. நல்லா வாழ்த்துங்க. உலகத்துலேயே ஒரு நல்ல பையன். ஒரு ஆளுக்கு 1000 2000 கொண்டாந்து மொய் வைங்க. ஏதாவது பிறந்த நாள் பாட்டு போட்டு குறு குறுன்னே பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். தண்ணி சாமான வச்சுட்டு உட்காந்துருக்குறேன். பாட வேண்டியதானே ஒரு பாட்டு. பொதுவாக எம்மனச்சு தங்கம் போட்டு ஒரு பாட்டை. உனக்கெல்லாம் நான் பொண்டாட்டியை வச்சு நான் பிடித்தேன். கோவிந்த கோவிந்த
எனக்கு அளித்த கிராம பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நான் மென்மேலும் வளர இந்த தெய்வத்தினர்களும் மக்களோட அருளும் என்னாலும் இருக்கணும். என்னை வாழ்த்து. கேக்கு கிரீம் நல்லா நக்கறாவ நக்கி. உன்னோட பேரு தன்ராணி. தன்ராணி அழகான பேரடி, பொருத்தமான பேரடி. அதனால அப்பா என்ன சொன்னாரு? அப்பா உங்க ரெண்டு பேரும் கூட்டிக்கிட்டு அங்கே அந்த கடைசி போனோம்னா ஒரு அணுகுண்டு எடுத்து வீசுறாங்களாம் கவட்டுக்குள்ள. எதுக்குடி அப்பா என்னடி சொல்லி அனுப்புறாரு? அங்க கூட்டிட்டு போய் காவல் பார்க்க சொன்னாருமா. காவல் பார்க்க சொன்னாரு. அப்ப பெண்கள் எல்லாம் சேர்ந்து காவலுக்கு போறோம். ஆமா போங்கம்மா. நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்க? எப்ப பாருமா அப்பா இப்ப பாருங்கம்மா. சரி நம்ம சின்ன பிள்ளைடா சேர்ந்துருக்கோம். காவலுக்கு போ நம்ம தானடி போனோம். ரிச்சலா இல்லையாமா? ஏன்டி? என்னம்மா சின்ன பிள்ளைல விளையாடுற வயசுல போய் காவலை பார்த்தோம்னா அது நல்லா இருக்குமாமா? நம்ம விளையாடலான்றியா? ஆமாமா. ஆமாடி. முதல்ல விளையாடுவோம். சேராம சேர்ந்துருக்கோம். கூடாம கூடி இருக்கோம். எவ்வளவு நாள் ஆச்சு? சரி அதனால ஏதாச்சும் விளையாடுவோம். கேட்காம கேக்கு தின்னீங்கன்னா அப்புறம் பெரும் பிரச்சனை ஆயிரு சொல்லிட்டானு. சரி யாரும் சாப்பிட மாட்டாங்க. என்ன விளையாடலாம்னு சொல்லுங்க பாப்பா. கும்மி அடிச்சு விளையாடுவோமா? அப்படியா? அது குனிஞ்சு அடிக்கணும் பாரு. என்னப்பா இங்க நின்னு தெரியலையா உனக்கு? சரி அதனால கும்மி அடிச்சு விளையாடுவோமா? பெண்கள்லாம் சேர்ந்து. ஆமா இங்க வா. அன்பளிப்பு கொடுக்க வர. ஏண்டி உனக்கு கும்மி அடிக்க தெரியுமாடி? கேட்க மறந்துட்டேன். என்ன கேட்டியா? இவ அடிக்காத அடியாமா. ரங்கு 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 டப்பு டப்புன்னு அடி புரிச்சு எடுத்து விடுவா. தெரியுமா? அப்ப எல்லாரும் கும்மி அடிக்க தெரியும். அப்ப கும்மி அடிச்சு விளையாடுவோம். கும்மி அடிச்சு விளையாடுவோம். இல்லனா பூப்பந்து விளையாடுவோமா? பூப்பந்து விளையாடுமா கும்மி அடிப்போமா? என்னப்பா விளையாட்டு? பூப்பந்து விளையாடுமா கும்மி அடிப்போமா? பந்து இருக்கா உன்கிட்ட? ஏன்ட ஒரு பந்து இருக்கு. ஓம் பந்த கழட்டியா? என் பந்த இப்ப கழட்ட முடியாது. காத்தி இறங்கி போயிட முடியும். தெரியும் சமத்து போறவளே. அவங்க என்னமோ கேட்டாங்களே கேக்கு சின்னதா இருக்குன்னு கேட்டியா? கேக்கு மட்டுமா சின்னதா இருக்கு? தில்லேலேலேலேலோ புள்ளிரங்குமா 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 பாத்தாலும் புள்ளிரங்குமா பாத்துக்கிட்டேன் பெண்ணடி புள்ளிரங்குமா பாத்தாலும் பாத்தேனடி புள்ளிரங்குமா பாத்துக்கிட்டேன் பெண்ணடி புள்ளிரங்குமா பாத்தாலும் பாத்தேனடி புள்ளிரங்குமா பாத்துக்கிட்டேன் பெண்ணடி புள்ளிரங்குமா பாத்தாலும் பாத்தேனடி புள்ளிரங்குமா பாத்துக்கிட்டேன் பெண்ணடி புள்ளிரங்குமா தில்லேலேலேலேலோ புள்ளிரங்குமா வாழை மரத்தடியில புள்ளிரங்குமா எனக்கு வாழி கட்டி ஆடலாமா புள்ளிரங்குமா வாழை மரத்தடியில் புள்ளிரங்குமா வாழி கட்டி ஆடலாமா புள்ளிரங்குமா வாழை மரத்தடியில புள்ளிரங்குமா வாழி கட்டி ஆடலாமா புள்ளிரங்குமா வாழை மரத்தடியில் புள்ளிரங்குமா வாழி கட்டி ஆடலாமா புள்ளிரங்குமா பூஜை மரத்தடியில புள்ளிரங்குமா பூஜை கட்டி ஆடலாமா புள்ளிரங்குமா பூஜை மரத்தடியில் புள்ளிரங்குமா பூஜை கட்டி ஆடலாமா புள்ளிரங்குமா பூஜை மரத்தடியில் புள்ளிரங்குமா பூஜை கட்டி ஆடலாமா புள்ளிரங்குமா பூஜை மரத்தடியில் புள்ளிரங்குமா பூஜை கட்டி ஆடலாமா புள்ளிரங்குமா அதனால விளையாடி முடிஞ்சாச்சு. உனக்கு போதுமா? என்ன பறவை வரட்ட இப்போ தானே இடத்துக்கே வந்திருக்கேன். ஆமா, இப்பதான் வந்திருக்கேன். யார்கிட்ட ஒன்று சொன்ன வந்தோடனே பறவை வரட்ட சொல்லி கேக்கு வெட்டினோட நாவு மறந்து போச்சு. காட்டூர் ராஜா அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாகும் எனது நாடக குழு சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னையும் தன்ராணியையும் பாராட்டி இந்த ஊர் பெரியசாமி என்பவர் 1000 ரூபாய் கடை சொல்லி இருக்கிறாரு. டேய், நீ போறா, சரிடி. கடை அதனால கட்டிடு. பாரு ஆடி பாடிட்டு நந்தவனத்துக்கு வந்துட்டோம். ஆஹா குயில்கள் கூவதும் அங்க பாரு மயில்கள் எல்லாம் ஆடுவதும் இங்க பாரு மான்கள் எல்லாம் துள்ளி துள்ளி ஓடுவதும் அங்க பாரு பறவைகள் எல்லாம் ஆமாமா அது மரம் கொத்தி பறவைகள் எல்லாம்
டக் டக் என்று ஓசையிடுவது இந்த இடத்தை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? லவா பழத்தை தின்னுபிட்டு கொட்டையை புறம் போடுதுமா? ஏய் நான் சொல்றது கூட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. என்னன்னா தேக்கு மரமா? ஏய் இங்க பாரு, இந்த இடத்தை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? இந்த இடத்தை பார்க்கும்போது அந்த அருவியில அப்படியே என் துணிமணியை பூரா அவுத்து போட்டு அம்மா குடிக்கும் போல ஆசை. ஏன் பொம்பளை மாதிரியே பேச மாட்டியா? பொம்பளை பிள்ளை மாதிரி பேசி எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? உனக்கு எப்படிமா இருக்கு? ஏமா ஏமா நம்ம 3 பேருக்கும் கல்யாணம் ஆச்சா? ஆஹா இல்ல, கன்னி கல்யாண பொண்ணு. ஆமா 13 12 வயசு தான் நடக்குது. சரி, அதுல இப்ப வயசுக்கு என்ன வரல தெரியுமா? பெரிய மணிக்கு ஆகல. நீ எதுக்கு அதெல்லாம் இப்ப பேசுற? சின்ன பிள்ளைல நம்ம பிறக்கும் போது சட்டி இட்டி போட்டுக்கிட்ட பிறந்தான். ஐனோ விளக்கமாறு புஞ்சு வயிறு எடுவட்ட சரி நான் அவுத்து விட்டு குளிக்க ஆரம்பிச்சேன்னா பாத்தீங்கன்னா உங்க அண்ணா அவிஞ்சு போயிரு. பெரிய பாதாள சுரங்க முடியும் சண்டாளிமா. ஏய் இங்க பாரு, அதனால வந்து இந்த இடத்தை பார்க்கும்போது என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் சொல்லுங்கம்மா. சொல்லவா? கேக்குறியா? இவளுக்கு ஒரு கேக் ஒரு துண்டு கொடுத்துட்டு சொல்லுங்கம்மா. ஏங்க அப்படியே வாணியை வச்சு. சரி இங்க பாரு, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்டி. என்ன? அம்மா கூட எனக்கு சொல்லல. எமோஷன் ஆகாதே. பீர்வா முடிச்ச ஏய் ஆம்பளை வயசு வருதுடி. ஆமாமா. ஏய் சரி சொல்றத கேளு. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்லல. அவர் யார் தெரியுமா? அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி? அடையாளம் சொல்லவா? காலையில 5:45க்கு சொல்லுவோம்மா. இப்போ நான் சொல்ற அடையாளம் வேறடி. அவர் வெயிட் பிடிச்சிருப்பாரு. அப்படியா? இன்னொரு அடையாளம் சொல்லவா? அவர் பட்டை போட்டுப்பாரு. ஐயா பட்டை. பேட்டரி கட்டு கலக்குறாங்களாம் பட்டை. இங்கே ஒரு தூத்துக்குடி பக்கம் என்னடி சொல்ற? குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம் கொடுப்பாங்களாம். ஏய் நான் சொல்றது பசுபதி பாசம் சொல்லி முப்பட்டை. நீ என்ன சொல்ற? அந்த பட்டையா? நான் பாக்கெட் தரேன்னு நினைச்சேமா. ஊரல் கஞ்சி. உன்னை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி எங்க அப்பா காவலுக்கு அனுப்பியிருக்காரு பாரு. இன்னொரு அடையாளம் சொல்றேன் கேளு. இத சொன்னா நீ சரியா புரிஞ்சுப்ப. சொல்லுங்க. உனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க. அவர் ஒரே ஒரு கொட்டை போட்டுருப்பாரு. ஐயா ஒத்த கொட்டை ஐயா ஒரு கொட்டை நீ அத்துப்பட்டேன்னு எனக்கு தெரியும்படி. ருத்ராட்ச கொட்டை போட்டுருப்பாரு. அவர் காலு கீழே பாம்பு இருக்கும், மயில் இருக்கும், சேவல் இருக்கும், ஆட்டுக்கிடா இருக்கு. இவர் யாருன்னு சொல்லு. மதுரையில ஓட்டாங்க பாருங்க, தமுக்கத்துல இந்தியன் சர்க்கஸ் கம்பெனி. அதான் அப்படி தெரிஞ்ச மாதிரி அப்படியே உண்மையை சொல்ற மாதிரி பேசுறீங்க. எப்படி வந்து வாத்தல்ல கிடையாது. அவர் யார் தெரியுமா? நம்ம குலக்கடவுள் முருகா. முருகரை தான் நான் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கேன். எப்பேர்பட்ட முருகனுக்கு பூரா பாதயாத்திரை போயிட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தேன். போய் சொல்லிட்டு போங்க, வள்ளி வந்து இங்க காத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அதனால வந்து எப்பேர்பட்ட காதல் என்னுடைய காதல்னு சொல்லி முடிச்சுட்டு அவருக்காக நான் எப்படி எல்லாம் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சுட்டு எப்படி சொன்னாரு தெரியுமா? எப்படி சொல்லுவாரு தெரியுமா? சொல்லாமத்தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம என் கண்ணு ரெண்டு ஆக்கி புட்டா தூக்கம் இல்லாம. சொல்லாமத்தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம என் கண்ணு ரெண்டு ஆக்கி புட்டா தூக்கம் இல்லாம.
எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல்னு சொல்லிக்கொண்ட பறவையில வந்துருச்சு. ஆமாமா. ஆளோ 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 ஆளோ. இருங்கப்பா கோச்சுக்கிறாரு. என்னடி இவ்வளவு பணியிலையும் ஏய் என் பாட்டை நிப்பாட்டிட்டு பேசுற அளவு உனக்கு தைரியமா? வேலையை விட்டு தூக்கிடுவேன். அம்மால சரி சரி சொல்லு. சரி அம்மா இவ்வளவு பணியிலையும் ஏன் இவ்வளவு ஆர்வமா உட்காந்து பாக்குறாங்க சொல்லுங்க. நாடக பிரியர்கள்டி அவங்களா? நாடக பிரியர் தான். ஆமா. அதுலயும் வள்ளியம்மா ஆடுறதுக்கு பிரியமா உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் யாரும் சொல்லல. பாருங்க நீங்க பாருங்க பாருங்க உங்க முகத்துல பாருங்க தமக்களை ஓடுது பாருங்க. அவங்க எல்லாம் அமைதியா தான் உட்காந்த, நீ தான் அவங்களை இழுத்து விட்ட. என்னம்மா கொண்டுட்டு போறேன் இருக்கிற வரையும் மகிழ்ச்சியா 4 நாள் நல்லா இருந்துட்டு போவோம்மா. ஆடுங்கம்மா பாவம். சரிடி உனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக ரசிகர்களுக்காக ஏதோ எனக்கு தெரிஞ்ச சரி இல்லைன்னா கல்ல இடத்துல அடிக்க கூதப்புறம் இப்ப தெரிக்கும் பாரு விண்ணு விண்ணுன்னு டக்கு டக்குன்னு தெரிச்சு ஓடு. ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிட்டு செத்துல. ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிட்டு செத்துல. கல்யாணத்தை சொல்லி புட்டா நேருல அவன் கல்யாணத்தை சொல்லி புட்டா நேருல என்ன கை பிடிச்சு கொண்டாரு வந்தேருல. ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல குதிங்கால் வாதம்மா குதிங்க மாத்து